விருத்ராசுரன் அப்பேற்பட்ட ஒரு ஹரிபக்தி உடையவனா இருக்கான். ஆச்சரியம். ஹரிபக்தி உடையவனா இருந்தாலும் கூட பக்தியிலேயே பலவிதமான பாவங்கள் இருக்கு இல்லையா? அழகழகான பாவங்கள், மதுரமான பாவங்களை வச்சுட்டு பக்தி பண்ணினோமானால் பக்தியே ரொம்ப மிருதுவானது, அந்த பக்தியே ரொம்ப லலிதமானது, அந்த மிருதுவானது. அந்த பக்தியிலையும் பாவங்கள் இன்னும் புஷ்டியா அழகா இருந்ததுன்னா அது இன்னும் மதுரமா இருக்கு, அவ்வளவு லலிதமா இருக்கு. பக்தி பண்ணும் பொழுதே லலிதைஹி பக்தி சாதனை அப்படின்னு சொல்றாங்க. டமால் டுமில்னு பக்தி பண்ணக்கூடாது, லலிதமா பக்தி பண்ணணும். லலிதைஹி பக்தி சாதனைன்னு சொல்ற மாதிரி இந்த விருத்ராசுரனுடைய பக்தியை பார்த்தா அழகா இருக்கு. அவன் பகவானை பார்த்து யுத்தத்துல இந்திரனுக்கும் அவனுக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்திரன் ததிச்சிங்கிற மகரிஷிட்ட போய் அவருடைய முதுகுத்தண்டை வாங்கிட்டு வந்து அதனால வஜ்ராயுத்தம் பண்ணி இந்த விருத்ராசுரனோட சண்டைக்கு வரான். விருத்ராசுரன் அந்த யுத்த களத்துல கூட பகவான அழகா ஸ்தோத்திரம் பண்றான், அழகா சொல்றான். எனக்கு நம்ம சொர்க்கம் தான் பெரிய போகலோகம் நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சொர்க்கத்தை காட்டிலும் ஒரு போக பூமி நாகலோகம்னு சொல்லக்கூடிய பாதாள லோகம், எனக்கு அதுவும் வேண்டாம். நஜ பாரமேஷ்டியம், நான் பிரம்மாவாகவும் ஆக வேண்டாம். ந சார்வபௌமம், இல்லைன்னா ஏக சக்கராதிபதியான உலகத்துக்கு ராஜாவாகவும் ஆக வேண்டாம். ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தியம் அப்புனர்பவம் வா, எனக்கு ஜென்மா இல்லாத ஒரு நிலையம் வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னா எப்பொழுதும் ஒரு சகோர பட்சி சந்திரனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உன்னுடைய அழகிலையும் உன்னுடைய ரூபத்திலையும் உன்னுடைய குணங்கள்லையும் உன்னுடைய கிருபைகள்லையும் நான் ஈடுபட்டு அதையே ஸ்மரிச்சுண்டு அதிலேயே பித்து பிடிச்சவனா, அதிலேயே மயங்கினவனா, எந்த விதமான லாபமும் இல்லாம உத்தேசமும் இல்லாம அப்படியே நான் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணேன். 3 நிலைகளான பக்தியை அழகா ஸ்தோத்திரம் பண்றான். அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஸ்தன்யம் யதா வத்சதராட்சுதார்த்தா பிரியம் பிரியே வியுஷிதம் விஷண்ணா மனோ அரவிந்தாக்ஷா விதிர்க்ஷதே த்வாம். 3 விதமான பக்தியே அழகா காண்பிக்கிறாங்க. அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹா, பறவைகள் அழகா ஒரு கூடு கட்டி அந்த கூட்டிலே குஞ்சு பொறிக்கும். பறவைகள் குஞ்சம் போடுறதில்லை, முட்டை தான் போட்டு முட்டையிலிருந்து குஞ்சு காலக்கிரமத்துல வெளியில வரும். முட்டையில சமயத்துல மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு அந்த முட்டை பொறிஞ்சு அதிலிருந்து குஞ்சு வெளியில வரும். அப்படி குஞ்சு வெளியில வரும் பொழுது தாயார் அப்ப பக்கத்துல இருக்காது. தாய் பட்சி எங்கேயோ இறத்தேட போயிருக்கும். சாயங்காலம் தான் வரும். அப்படியே மூக்கனால அந்த ஓட்டைய இந்த ஓடை குத்தி அது வெளியில வந்த உடனே அப்படியே பார்க்கும், நம்ம எங்க இருக்கோம், ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், யார் காரணம். சாயங்காலம் அம்மா வர வரைக்கும் அது ஒண்ணுமே தெரியாது. நிர்கதியா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உலகத்துல 99.9999 ஜனங்களுக்கு நாம் ஏன் பிறந்திருக்கோம்? What is the purpose for this creation? What is the purpose for the life? What is the purpose for our living? ஒன்னும் தெரியாது. Why they are living now? Just to bond, that's all. பிறந்துட்டோம், வாழறோம். வாழும் பொழுது கூட சித்தம் ஒரு வினோதமானது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, இல்லைன்னா நாளைக்கு ஒரு லட்சியம், நாளைக்கு ஒரு லட்சியம். சம்திங் இஸ் புஷிங் யுவர் லைஃப், தட்ஸ் ஆல். அதுல கூட ஒரு ஸ்திரம் இல்லை. சித்தம் வினோதமா இருக்கு. அப்ப யாருக்குமே பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்னன்னே தெரியாது. இப்படிதான் கிட்டத்தட்ட எல்லாருமே இருக்காங்க. இது யாரு மாதிரி அப்படின்னா, அந்த முட்டையிலிருந்து வெளியில வந்த குஞ்சுக்கு ஏன் வந்தோம், எப்படி வந்தோம், எதற்காக வந்தோம் அப்படின்னு நிர்கதியா நிற்கிறது பத்தேலாம், அது மாதிரிதான். உங்க கையில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல் கிடைச்சிருக்கு, ஒரு சோசியல் நாவல்.
எங்கிருந்தோ ஒரு லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டு வந்தேன். ஒரு காப்பி தான் இருந்தது. அந்த நாவல்ல முதல்ல ஒரு 200 பக்கத்தை காணும், கடைசி 200 பக்கம் கிழிஞ்சிருக்கு. அது மாதிரி நமக்கு எங்கிருந்து வந்தோங்கிறதும் தெரியல, எங்க போக போறோங்கிறது தெரியல, நடுவுல இருக்கிற இந்த வாழ்க்கை தான் தெரியும். ஆனா எங்கிருந்தோ வந்தோம்னு சொல்றான், எங்கேயோ போக போறதுன்னு சொல்றான், சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த சாஸ்திரத்துல நம்பிக்கை வேணுமே, மகான்களுடைய வாக்குல நம்பிக்கை வேணுமே இல்லையா? நம்பிக்கை இருந்தாதானே அதுல எல்லாம் நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்தது அப்படின்னுட்டா நம்புறது மட்டும் போராது, அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில நம்ம வாழ்க்கை அமைச்சுட்டாதான் நம்ம அதை நம்புறோங்கிறது அர்த்தமாகும். இல்லைன்னா வெறும் பேச்சு தானே. உண்மையா நீ அதை நம்பினியானால் அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில தானே உன்னுடைய செயல்பாடுகள் அமையணும். அதனால பெரும்பாலான ஜனங்களுடைய வாழ்க்கை அந்த முட்டையிலிருந்து வெளியில வந்த குஞ்சு மாதிரி இருக்கு. ரெண்டாவதா சொல்றான், இது மாதிரி அடிக்கடி சத்சங்கங்களுக்கு வந்து பௌராணிகர்கள் சொல்லக்கூடிய கதையை கேட்டு, இல்லைன்னா வேதாந்திகள் சொல்லக்கூடிய வேதாந்த விஷயத்தை கேட்டு அவனுக்கு பகவான் ஒருத்தர் இருக்கார், அவரை அடையிறது தான் வாழ்க்கையினுடைய லட்சியம்னு தெரியும். இரண்டாவது உதாரணம், ஸ்தன்யம் யதா வத்சதராட்சுதார்த்தா. பசுமாட அங்க கட்டி போட்டுடுவா, கண்ணுக்குட்டி எங்க கட்டி போடுவா. ஏன்னா இது பால் குடிச்சிட போறதேன்னு கவலை மாடு வளர்க்கிறவனுக்கு. இந்த கண்ணுக்குட்டி ஒரு கவையில கட்டி போட்டிருக்கா இல்லையா, அந்த தாய் பசுவை பார்த்துட்டு அம்மா பே அப்படின்னு கத்திண்டு ஏங்கிண்டு இருக்குமே தவிர அதை இழுத்துண்டு ஓடுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி கூட பண்ணாது. சரி நம்மளை கட்டி போட்டுட்டா உட்காந்துடுவோம். அங்கிருந்தே அந்த தாய் பசுவை பார்த்து எங்கின்றிருக்கோம், ஒரு சின்ன பிரயத்தனம் கூட அந்த கவையை இழுத்துட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணாம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவ்வளவு விஷயங்களை கேட்டும் பகவான் இருக்கட்டும் நாமும் இருப்போம் இருக்கோம் இல்லையா? அததான் சொல்றார், இவ மாதரம் கதா. மூணாவதா அழகான ஒரு வார்த்தை எடுக்கிறார், பிரியம் பிரியே பிரியுஷிதம் விஷண்ணா மனோ அரவிந்தாக்ஷா திதிருக்ஷதே த்வாம். ஒரு நாயகி தன்னுடைய நாயகனே தன்னுடைய தியாகத்தினாலையும் அன்புனாலையும் எப்படி வசப்படுத்துறாளோ அதை சொல்றான். பிரியம் பிரியேவ யுஷிதம் விஷண்ணா மனோ அரவிந்தாக்ஷா திதிருக்ஷதே த்வாம். அந்த மாதிரி ஒரு ஹிருதய சுத்தமான பிரேமையோட தியாகத்தோட நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பகவானை பார்த்து சொல்றான். இந்திரன் பார்க்கிறான், இப்பேற்பட்ட ஒரு அசுரன் வாயிலே இப்படி ஒரு பக்தியான பாடல் வந்திருக்கே, ஆச்சரியப்படான். இந்திரன் கேட்கிறான், நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்கல அப்படின்னுட்டா பகவான் என்னத்துக்காக? காமியார்த்த பக்தி தான் தேவர்களுக்கு தெரியும். சுத்தமான நிஷ்காமிய பக்தி இந்திரனுக்கு புரிய கூட மாட்டேங்கிறது. இவ்வளவு ஆச்சரியமா ஒரு அசுரன் பக்தி பண்றத பார்த்த உடனே இந்திரன் பார்த்து விருத்ராசுரனை கேட்கிறான், இப்படி பக்தி பண்றையே? விருத்ராசுரன் உடனே அழறான். ஏன் அழறான்னா, நான் பண்ற பக்தி இன்னொருத்தருக்கு தெரிஞ்சுடுத்தே, யாருக்கும் தெரியாம ரகசியமா பக்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டேனே, என்னை பார்த்து 10 பேர் கொண்டாடுறதுக்கா பக்தி? எனக்கும் பகவானுக்கு மட்டும்தான் என் பக்தி தெரியணுமே தவிர இன்னொருத்தருக்கு தெரியவே கூடாது. கோவில்ல போய் பெருமாள் சன்னிதானத்துல நிற்கும் பொழுது, ஹே கிருபோ பிரபோ ஆராமதா சாரங்கபானே, என்றைக்கு என்ன கிருப பண்ண போறே அப்படின்னு வேண்டிட்டு இப்படி ஓர கண்ணாலே யாராவது நம்மளை பாக்குறாங்க. பெருமாள் பாக்குறாரான்னு எட்டி பார்க்க மாட்டான். அவன் அவருக்கு என்ன பக்தி அப்படின்னா சத்தமா சொல்லுவான். பகவானும் வேடிக்கை பார்ப்பார், அவரும் கிருப பண்ண மாட்டார். ஏன்னா அவனை கூப்பிடலையே. பக்தி பிரகட்டனமே ஆகக்கூடாது. ஹிருதய சுத்தமான பக்தி வேணும். பகவானுக்கும் உனக்கும் மட்டும்தான் அந்த பக்தி தெரியணும். அப்பேற்பட்ட பக்தி உடையவனா விருத்ராசுரன் இருக்கான்.